இலங்கையின் முல்லைத்தீவு அருகே கரையை கடந்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என கணிப்பு. சென்னை உட்பட 5 மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை. புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு ஏமாற்று வேலை. திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு விதிகள் வகுக்கப்படுவது எப்போது? மோசடியான ஓய்வூதிய திட்டம் கூட திமுக ஆட்சியில் நடைமுறைக்கு வராதா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்ள மாநில முதல்வர்கள் மற்றும் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனைக் குழு அமைக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை தாண்டி வெல்வோம். கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. ஆற்றுகிற அந்த பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த அதிமுகவினரிடம் 2வது நாளாக நேர்காணல் நடத்திய எடப்பாடி கே பழனிசாமி, வெற்றி மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்காவிடில் வருந்தக்கூடாது என அறிவுறுத்தியதாக தகவல். அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விளக்கம். அது தேர்தல் முடியணும். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றுக்கான்னு தெரியும். இப்பவே அமைச்சர்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு. நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பதிலளிக்க ஓ பன்னீர்செல்வம் மறுப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் எனவும் பதில். தை பிறந்தால் வழி பிறக்கும் தொடர்ந்து சொல்றோம். ஜனவரி 14 ஐயா பிறந்த நாள். ஐயா தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. தாவேகா பொறுமையா இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்றவற்றை பொதுவெளியில் பேசக்கூடாது. உத்தரவை மீறி செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. பொதுவெளியில இப்படியெல்லாம் தொகுதி, எத்தனை தொகுதிகள், எப்படியெல்லாம் பேசுறது வரம்பை மீறிய செயல். அதெல்லாம் பேசக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்படும் தமிழக அரசை ஆளுநர் தேவையின்றி விமர்சிக்கிறார். நீதிபதிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியதற்கு சபாநாயகர் அப்பாவு கண்டனம். நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் சொன்னது 100% தவறில்லை, தப்ப வேணும்னே சொல்றாங்க. தப்பு. தமிழ்நாட்டில் ஆளுநர் என ஒருவர் இருப்பதையே மறந்துவிட்டோம் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். வரவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் என்ன செய்கிறார் என பார்க்கலாம் என்றும் கருத்து.
ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதையே நாங்கள் மறந்து விட்டோம். எனவே அதை பற்றி எல்லாம் இனிமேல் ஆளுநரை பற்றி கேட்காதீர்கள். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதை நாங்கள் மறந்து விட்டோம். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை பகுதி நேர ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி முழக்கம். பணி நிரந்தரத்தை ஏமாற்றாதே, வழி சொல்லு 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 எங்கள் வாழ்க்கைக்கு வழி சொல்லு. ஆட்சிக்கு வந்த பிறகு பகுதி நேர ஆசிரியர்களை முற்றிலும் புறக்கணிக்கிறார் முதல்வர். திமுகவின் நம்பிக்கை மோசடிக்கு 2026 தேர்தலில் தமிழக மக்கள் உரிய பதிலடி தருவார்கள் என அண்ணாமலை விமர்சனம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் சினிமாவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என சீமான் குற்றச்சாட்டு. போராடும் ஆசிரியர்களை பற்றி முதல்வருக்கு கவலை இல்லை எனவும் பேட்டி. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுன ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான் எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. கரூர் துயரம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் சிபிஐ விசாரணை. விஜயின் பிரச்சார வாகனத்தில் சிபிஐ மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு கல்லூரிகளில் களை கட்டிய கொண்டாட்டம். ஆடி பாடி மாணவ மாணவிகள் உற்சாகம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,03,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமிற்கு 7 ரூபாய் அதிகரிப்பு. பயங்கரவாத எதிர்ப்பு என கூறி அமெரிக்கா பாகிஸ்தான் படைகள் கூட்டு பயிற்சி. உலகெங்கும் போர் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் கவனம் பெறும் நகர்வு. தென்னாப்பிரிக்கா அருகே தொடங்கியது சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் பங்கேற்கும் கடற்படை பயிற்சி. அமெரிக்காவின் நெருக்கடிகள் தொடரும் நிலையில் நடவடிக்கை.